நம்ம ரஞ்சித் அண்ணாவோட அப்பா. ஸோ இங்கே நீங்கள் தான் இருக்கீங்களா? ஸோ அவர் அங்கே வந்து அந்த வீடு. அந்த வீட்டில் சூப்பர். எல்லாமே பக்கத்து பக்கத்தில் ஒட்டி ஒட்டி தான் இருக்குது வீடு. ஸோ இங்கே வந்து ரஞ்சித் அண்ணா வீடு இருக்குது, இங்கே இவங்க பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. ஸோ ஆல் பிரதர்ஸ். அதாவது எப்போவுமே யூஸ்வலாக அப்படி தானே, நம்மளும் அந்த திருவிழானா சொந்த ஊருக்கு போவோம், கொண்டாடுவோம். அந்த மாதிரி தான் ஒரு கிராமத்தில் ரொம்ப நிஜமாவே சொல்கிற அழகான வீடுங்க. வெளியிலலாம் அவுட்டர்லாம் செம்மையாக இருக்குது. நல்லா டைம் போயிடும் இல்லைங்க. ஆஹா, பல ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. ஃபேமிலி ஃபோட்டோ. இதில் வந்து குரூப்பில் டூப் மாதிரி நம்ம ரஞ்சித் அவர் அண்ணா இங்கே இருக்காரு. ஸோ சென்டரில் இருக்காரு. இது நீங்களா? நான் அப்பயே சொன்ன பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கீங்க பாருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க எப்பவுமே அப்படிதான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. ஹலோ, இந்த புள்ளை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆஹா, கம்ப்யூட்டர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஸோ உங்கள் நேம் சொல்லுங்க அப்படியே. என் பேர் வந்து யாழினி. யாழினிக்கு வந்து உண்மையாகவே வந்து பெரிய பாராட்டுகள். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்க தங்களான்ல. எப்படி இருந்தது? ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், செம்ம அழகாக இருக்கீங்க. பட் எப்படிடா பெரியப்பா வந்து இந்த படம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பயம் இருந்ததா, டென்ஷன் இருந்ததா? ஒரு மாதிரி சர்ப்ரைஸ். ரொம்ப ஹாப்பியாக இருந்தா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வயசுலேயே நல்லா பண்ணியிருக்கான்றது வந்து பெரிய விஷயம், ரொம்ப விஷயம். அதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி. சூப்பர். ஸோ பேசிக்காக யாரோட ரூமு? டாய் செட்டெல்லாம் வச்சுருக்கீங்க நிறைய? உங்கள் ரூம் தான். ரூம். ஓகே. ஓ சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் யாரும் இந்த ரூமில் அனுமதி இல்லை? இன்னைக்கு உலகத்துக்கே இந்த ரூமை காட்டிட்டோம். சாரி. ஓகே. எல்லாருமே இங்கே தான் இருப்பீங்க. சூப்பர். அதெல்லாம் யார் செட்டு அழகாக கட்டி வச்சிருக்கீங்க? அது கூட அப்பா வாங்கி தந்தாரு, ரஞ்சித் அப்பா தான். ஓ பெரியப்பா வாங்கி கொடுத்துருக்காரு. ஓ சூப்பர் சூப்பர். when was your birthday? May 9th. வாவ், நைஸ் நைஸ். அன்னைக்கு தான் ரஞ்சித் அப்பா அவங்க டாட்டருக்கு பர்த்டே. ரெண்டு பேரும். அப்படிங்களா? ஓகே. மகினி, யாழினி. ஆக்சுவலா அதுவே நான் கேட்கணும்னு ரொம்ப அழகான தமிழ் பெயர்கள் நிறைய. யார் இதெல்லாம் சாய்ஸ்லாம்? எல்லாமே ரஞ்சித் அண்ணா தான். அவர் தானா? ஒரு சாதியை பற்றியாக இருக்கட்டும், அவர் பட்ட கஷ்டங்களை பற்றியாக இருக்கட்டும், பொதுவாக ஒரு கருத்தை அவர் எடுத்து வைக்கும் போது ஒரு படத்தில் சொல்லலாம், 2 படத்தில் சொல்லலாம். தொடர்ந்து இது அடுத்தடுத்த படத்தில் இவர் இதே பேசிகிட்டு இருக்காருன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ஒரு கருத்து இருக்குது. ஒரு சொல்லிடுறாரு, ஒரு லைன் கொடுத்துடுறாரு ஸ்டோரிக்கு, ஏன் அதையே அழுத்தமாக பிடிச்சிட்டு சொல்கிற மாதிரி இருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்பா இது போலாம் பேசுகிறேன்னு கேட்பேன் நான். விடுமா ஒன்றும் இல்லை அப்படின்மா. விடுமா ஒன்றும் இல்லை, பத்திரம்பா, பயமாக இருக்குதுப்பா, பத்திரமா இருப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம பையன் இவ்வளோ தொலை போகிறான், இப்படி பேசுகிறான், யாரனா எதனா பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயமாக இருக்குதுப்பா, என்னப்பா நீ இந்த மாதிரி பண்ணுறேன்னு. ஒன்றும் இல்லைம்மா, அது ஒன்றும் இல்லைம்மா, விடுமா அப்படின்னு அழுவேன் நான். ஏன்பா இது போலாம் மீட்டிங்லாம் பேசாதப்பா, போவாதப்பா, அதெல்லாம் சும்மாம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேம்மா, பேச மாட்டேம்மா அப்படின்னு சொல்லுவேன். ஒரு தம்பியாகவும் உங்ககிட்ட கேட்குற, பல மேடைகளில் ஏறி அவரோட தைரியம் தான் அவரோட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்துனே சொல்லலாம். அது யார் இருக்கா என்ன இருக்கான்னு அவருக்கு தோன்றதை மனசில் பேசிடுறாரு. சுற்றி நடக்கிற விஷயத்த ஒரு செகண்ட் நம்ம யோசிக்கணுன்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல. இவ்வளோ நாள் பிறந்து யாருமே பேசாத விஷயத்த அவர் நம்மளும் பேசலைன்னா மற்றவங்க பேச மாட்டாங்கன்ட்டு சொல்லிட்டாரு. நம்ம பேசலனா தான் நம்மளுக்காக நம்ம தான் பேசணும். வேறு யாருமே பேசுவாங்கன்னு பார்த்தோம், யாருமே பேசலை. நம்மளும் பேசாத போயிட்டா நம்ம மக்களுக்கு யார் பேசுவாங்கன்றதுனால பேசுகிறார். அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அவர் பேசுகிறாருல, அவர் கூட தான் இருக்கணும். அதுதான் நான் நினைக்கிறேன்.